லாரியும் பைக்கும் மோதிக்கொண்ட விபத்தில் போதை பிரிவு தலைமை காவலர் உயிரிழப்பு. லாரி ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கெட்டி சமுத்திரம் ஏரி சுமைதாங்கி பகுதியில் பர்கூரில் இருந்து அந்தியூர் நோக்கி வந்த பைக்கும் அந்தியூரில் இருந்து பர்கூர் ரோட்டில் சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்தியூர் போலீசார் விபத்தில் அடிபட்டு இறந்தவர் குறித்து விசாரணை நடத்தினர். இதில் பட்லூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலர் சிவகுமார் வயது 44 என்பதும் இவர் தளவாடி காவல் நிலையத்தில் பவானி சரக போதை பிரிவு தலைமை காவலராக தற்போது பணிபுரிந்து வருகிறார். இவர் இன்று மாலை 4:30 மணி அளவில் பட்கூரில் இருந்த அந்தியூர் செல்லும் மெயின் ரோட்டில் கெட்டி சமுத்திரம் ஏரி சுமைதாங்கி கல் பகுதியில் பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சோழகம்பேட்டை காலனி தெருவை சேர்ந்த தினேஷ்குமார் வயது 30 என்பவர் ஓட்டி வந்த லாரி எதிரே வந்த பைக்கின் மீது மோதியது. இதில் பைக்கில் சென்ற தலைமை காவலருக்கு தலையில் பலத்த அடிபட்டு தலைக்கவசம் அணிந்திருந்தும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இவரது உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் லாரி ஓட்டுநர் தினேஷ்குமாரிடம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாகன விபத்தில் பலியான சிவகுமாருக்கு திருமணமாகி மனைவி உஷா, மகன் மித்ருநந்தன் வயது 14, மகள் பவிஸ் மித்ரா வயது 12 ஆகியோர் உள்ளனர். தலைக்கவசம் அணிந்திருந்தும் வாகன விபத்தில் தலைமை காவலர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.